அதாவது பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பாக தற்பொழுது மத்திய அரசு ஒரு விவரத்தை வெளியிட்டுள்ளது. அதாவது 2500 ரூபாய் மட்டுமே மாற்ற முடியும். இன்று முதல் நாளை முதல் 4500 ரூபாய் மாற்ற முடியாது என்று தற்பொழுது தெரிவித்துள்ளது. இதனால் இங்குள்ள தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு ஊழியர்களிடம் நாம் ஏற்கனவே பேசினோம். அவர்கள் தெரிவிக்கும் பொழுது தங்களுடைய பணிகளை விட்டுவிட்டு இங்கு வந்து பணி செய்ய வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அதே போல் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் சி பிரிவு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் முன்பணமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் மாநில அரசு ஊழியர்களுக்கு தேவை என்று தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செய்தியாளர்களிடம் கலந்துரையாடினார். அப்பொழுது ஒரு தகவலை தெரிவித்தார். அதாவது இடது கையில் ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்பட்டிருந்தால் 3 தொகுதிகள் திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளில் இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் மாற்றுபவர்கள் தவறுதலாக இடது கை ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வாக்களிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஆகையால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் வலது கையில் மட்டுமே வந்து மை வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இடது கையில் வந்து மை வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வாக்களிக்க முடியாது என்ற தகவலை சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதே போல் இந்த 3 தொகுதிகளிலும் தேர்தல் பார்வையாளர்கள் அடங்கிய 39 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் சுழற்சி அடிப்படையில் சுட்டு முறையில் அங்கு அவர்கள் செயல்படுவார்கள், தேர்தல் வாக்குப்பதிவு மற்றும் வாக்குப்பதிவை கண்காணிப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார். அதே போல் வந்து வாக்குப்பதிவினுடைய சதவீதம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை எவ்வளவு என்று அறிவிக்கப்படும் என்றும் அனைத்து வாக்குச்சாவடிகளும் வெப் கேமராக்கள் மூலம் பதிவு செய்து கண்காணிக்கப்படுவதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமரா மட்டும் இல்லாமல் இன்று மாலை 5 மணிக்குள் இந்த 3 தொகுதிகள் திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் உள்ள வெளியாட்கள், தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் 5 மணிக்குள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் ராஜேஷ் லக்கானி கேட்டுக்கொண்டார். தற்போதைய தகவல் என்பது இடது கை ஆள்காட்டி விரலில் இந்த 3 தொகுதிகளில் மை வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வாக்களிக்க முடியாது என்று தற்போது ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இப்பொழுது இந்த ராஜா, இப்ப இந்த தகவல் வந்து திரு ராஜேஷ் லக்கானி தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இப்ப இன்றைய தினம் காலை முதலே பல்வேறு வங்கிகளில் வந்து மை வைத்திருக்கிறார்கள் இடது கை ஆள்காட்டி விரலில். அப்படி வந்து இடது கை ஆள்காட்டி விரலில் மை வைத்திருப்பவர்கள் ஓட்டு போட முடியுமா? என்ன மாதிரியான புது நடைமுறைகள் செயல்படுத்தப்படும்? அதாவது அவர் ஏற்கனவே வந்து ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது, அதாவது மத்திய அரசு தெரிவித்துள்ளது, வலது கை விரலில் மட்டுமே மை வைத்து ரூபாய் நோட்டுகளை பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபடிதான் வைக்கப்பட்டுள்ளது. தவறுதலாக இந்த கூட்ட நெரிசல் காரணமாக இந்த 3 தொகுதிகளில் இடது கையில் மை வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வாக்களிக்க முடியாது என்ற தகவலை தான் தற்பொழுது அவர் தெரிவித்துள்ளார். அதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆகையால் வந்து இந்த 3 தொகுதியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை தற்பொழுது உள்ளது தமிழகத்தில். அரவக்குறிச்சி, இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் இடது கை ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வாக்களிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஆகையால் இன்றும் பணம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது அந்த 3 தொகுதியில் உள்ள மக்கள். அதே போல் வந்து நாளையும் அவர்கள் பணம் எடுக்கக்கூடிய சூழல் உள்ளது. ஆகையால் இந்த 2 நாட்களும் அங்குள்ளவர்கள் தங்களுடைய வலது கை ஆள்காட்டி, ரிசர்வ் பேங்க் அறிவித்தபடி வலது கை ஆள்காட்டி விரலில் மட்டுமே மை வைத்து பணம் எடுக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டுள்ளார், ஒரு கோரிக்கையும் எடுத்துள்ளார்.